الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم أمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சிமை கொல்லவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிபெறலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அத்தாட்சிகளில் ஒன்று இந்த வானம், இந்த பூமி, இந்த மலைகள், இந்த காடுகள், இவைகளெல்லாம் அல்லாஹுடைய அட்டாட்சிகள். இன்னும் சொல்ல போனால் நாம் ரிவாயத்துகளில், செய்திகளில் படிப்பதை போல ஜுந்தும் மின் ஜுனூதில்லா, இவைகளெல்லாம் அல்லாஹுடைய படைகளில் ஒரு படை. காற்றாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், மலை தண்ணீராக இருக்கலாம், இவையெல்லாம் அல்லாஹுடைய படைகள். அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில், அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க செயல்படக்கூடிய ஒன்று. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற பல்வேறுபட்ட கோர நிகழ்வுகள், மிக சோகமான சோதனையான நிகழ்வுகள் எல்லாம் நம்மை சங்கடத்திற்கு உள்ளாக்கிவிட்டது என்பதை தாண்டி உண்மையிலேயே மனிதம் படைத்த ஒரு உள்ளம் ஆழமான ஒரு கவலைக்கு உள்ளே சென்று பார்க்கின்ற ஒரு காட்சிகள். அதை தாண்டி ஈமானை ஏற்றுக்கொண்ட உள்ளங்கள் அந்த காட்சிகளை பார்த்த விதங்கள் என்று நாம் பல்வேறுபட்ட கோணங்களை பார்த்திருக்கிறோம். சொர்க்கத்தினுடைய பூமி என்று சொல்லப்படக்கூடிய கேரளாவுடைய தேசம், அந்த கேரளாவுடைய தேசத்திலே வயநாடு என்ற பகுதி. நீங்க பொதுவா யாரிடத்தில் சென்று கேரளாவுடைய டூரிசம், சுற்றுலா சார்ந்து பேசினாலும் வயநாடு என்ற பகுதியினுடைய பெயரை தாண்டி சொல்ல மாட்டார்கள். கேரளாவினுடைய மிக மிக முக்கியமான பிரதானமான முதல் இடங்கள் இருக்கக்கூடிய சுற்றுலாவினுடைய மிக முக்கியமான தலங்கள். இப்ப அந்த இடத்திலே கடுமையான சோதனை குறித்தான நிகழ்வுகள் ஏறத்தாழ ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்கிறது. கடந்த மாதம் ஜூலையோடைய இறுதியில அந்த மழை பெய்து இறுதியாக அது ஒரு அபாயகரமாக மாறுகின்றது. ஏறத்தாழ 29ஆம் இரவு 12 மணிக்கு மேல, சொல்லப்போனா 30ஆம் தேதி அதிகாலையில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம், எல்லா மக்களும் ஒவ்வொரு விதமான கனவுகள். காலை எழுந்திருக்கின்ற பொழுது பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும், அலுவலகம் செல்ல வேண்டும், சில இடங்களில் சொல்லப்படுகின்றதை போல அடுத்த நாள் திருமண காட்சிகள், எத்தனையோ சந்தோஷமான நிகழ்வுகள், எத்தனையோ ஆசையான கனவுகள் எல்லாம் சுமந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் கடுமையான மழை, தொடர் மழை. ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்யக்கூடிய மழை. அந்த இரவு, அந்த 30ஆம் தேதி அதிகாலையில ஏறத்தாழ 1 மணிக்கு மேலாக சில கிராமங்களில் 2 மணி 3 மணி அந்த வேளைகளிலே மின்சாரம் முழுமையாக இல்லாத அந்த வயநாடுடைய சில ஒரு 3, 4, 5 கிராமங்கள், அந்த இடங்கள் முழுக்க முழுக்க பள்ளமாக இருப்பதால்
ஒரு மிக பிரம்மாண்டமான அபாயகரமான வரலாற்றில் இல்லாத நிலச்சரிவு ஏற்படுகிறது. பொதுவாக கேரளாவில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கேரளாவுடைய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுறது யதார்த்தம். ஆனால் இந்த முறை மிக கோரமாக அபாயகரமாக ஏற்படுகிறது. ஏறத்தாழ நிலச்சரிவிலே மழை தண்ணீரோடு சேர்த்து, மழை தண்ணீர் மட்டுமல்லாமல் அதனோடு மண், அதே போல கற்கள், அதே போல பாறை துண்டுகள் எல்லாம், செடி கொடி மரங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அடிக்கின்றது. அந்த நேரங்களில் சில பேர் கண்களை திறக்காமல் மரணம், சில பேர் கண்களை திறந்து ஒரு சில நொடிகளில் மரணம், ஒரு சில பேர் அதே தண்ணியினுடைய பாதையில் அடித்து செல்லப்பட்டு பல கிலோமீட்டர்கள் சென்ற பிறகு கொடூரமான முறையில மரணம். சில பேர் மண்ணுக்கு உள்ளாக சென்று மரணம், சில பேர் மூச்சு வாங்க முடியாமல் மரணம். சில மரணங்களை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த அதிர்ச்சியிலே மரணங்கள். இப்படியாக ஏறத்தாழ அந்த இடங்கள் முழுக்கவே சொல்ல போனா இன்னைக்குள்ள அப்டேட் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 500 வீடுகள் மாயம். 500 வீடுகள் இருந்த இடங்கள் தெரியாமல் மாறிவிட்டது. 3 கிராமங்கள் முழுமையாக 90% முடித்தான 90% முழுமையா முடிஞ்சிருச்சு. அங்க இருந்த மக்களும் இல்லை, அந்த ஊர் இருந்ததற்கான அடையாளங்களும் இல்லை. இன்னும் சொல்ல போனா சில ஊர்களுக்குள்ள போகவே முடியல இன்னுமே கூட. காரணம் என்னன்னா அதற்குண்டான தொடர்பு சாதனங்கள் இல்லை. இப்பதான் ஒரு பகுதிக்கு போவதற்கான பாலம் உருவாக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு சில முக்கியமான குறுகலான கிராமத்திற்குள்ளேயே செல்ல முடியாத சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தொலைந்து போய்விட்டார்கள். அவங்கள பத்தி உண்டான அட்ரஸே இல்லை. சில பேர் தாயார் காணா, தந்தை காணா, அவருடைய குடும்பத்தார காணா, சகோதர சகோதரிகளுக்கான நண்பர்களுக்கான. ஒரு சில இடங்கள்ல குழந்தைகளுடைய ஜனாசாக்களை பார்ப்பதற்கு கூட பெற்றோர்கள் இல்லாத காரணமாக அந்த பகுதியில் இருந்த ஆசிரியர் பெருமக்களை வர வைத்து இந்த குழந்தைகள் யார் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. இன்னும் சில இடங்களில் அடையாளம் தெரியாமல் புதையுண்டு போய்விட்டார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 நபர்கள், 9 பேருமே இல்லை. அடுத்த நாள் காலையில குடும்பத்தில் யாரும் மீதமாக இல்லை. ஒரு குடும்பத்தில் 6 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் மீதம், மீதி 5 பேருமே இல்லை. ஒரு சில குழந்தைகள், சில ஆண்கள், சில பெண்கள், ஒரு சிலர் 5 கிலோமீட்டர் தாண்டி மரணம், ஒரு சில பேர் 10 கிலோமீட்டர் தாண்டி மரணம். ஒரு சில ஜனாசாக்கள் 45 கிலோமீட்டர்கள் அதே தண்ணீரை சகதியில் அடித்து செல்லப்பட்டு அடுத்த மாவட்டமாக மலப்புரம் என்ற இடத்தில் சென்று மரணம். ஜனாசாக்கள் அங்கு சென்று வயநாடினுடைய ஜனாசாக்கள் 40க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் அங்கிருந்து வர வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான காட்சிகள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் நேற்று கூட சில நபர்களை உயிரோடு மீட்டிருக்கிறார்கள். எப்படின்னா 2 நாளுக்கு மேல மண்ணில் இருக்கிறாங்க, மேலே வர முடியல, ஆனா லேஸ் மாசம் மூச்சு மட்டும் போயிட்டு இருக்குது. கோமாவுடைய நிலையில மீட்கப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்கள். அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மனித மனம் படைத்த யாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சங்கிக்குறுத்தான் அல்லாஹ் நடிகார்களே, அந்த 29ஆம் இரவு இஷாவுடைய தொழுகை முடிகின்றது. அங்க ஒரு முண்டக்கலை அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தை அருகாமல் கூடிய ஒரு பள்ளிவாசல், அங்க கூட ஒரு இமாம் சாப் பேசுறாரு. இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு 29 இரவு கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது, கவனமாக இருங்கள், வெளியே செல்லாதீர்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இமாம் அறிவுரை சொல்கிறார் மைக்கின் மூலமாக. அந்த இரவு 29 முடிகின்றது. ஃபஜ்ருடைய உதயம் ஆகின்ற நேரத்தில் அந்த இமாமும் இல்லை, அவர் இருந்த பள்ளிவாசலும் இல்லை, அந்த பள்ளிவாசலை சார்ந்த மஹல்லா 300 குடும்பங்களும் இல்லை. முழுமையாக தரைமட்டம். இந்த காட்சிகளை நீங்கள் செய்தியாக கடந்து செல்ல முடியும். இன்னொரு புறத்திலே செய்தியை தாண்டி கற்பனை செய்து பாருங்கள். ஒரு ஜனாசாவை நம்மால் கடந்து செல்ல முடியுமா? குடும்பத்திலே ஒரு ஜனாசாவினுடைய துயரம் எவ்வளவு? ஆனால் அந்த நூற்றுக்கணக்கான ஜனாசாக்கள், எத்தனையோ பெரிய அந்த பிண அறையில பார்க்கிறோம், சில பேருடைய ஜனாசாக்களுடைய அடையாளங்கள் கூட தெரியல. அதை எடுத்து வாங்கி செல்வதற்கு ஆட்கள் இல்லை. சங்கிக்குறுத்தான் அல்லாஹ் நடிகார்களே, இந்த அளவிற்கு கொடூரமான காட்சிகள், சில நேரங்கள்ல பதபதைக்கின்ற காட்சிகள். நேற்று ஒரு தாயார் உடல் எடுக்கிறாங்க, குழி தோண்டி அந்த மண்களை அகற்றி விட்டு கைப்பற்றுகிறார்கள். அந்த உடலுக்கு உள்ளாக சிறிய குழந்தை, அந்த சிறிய குழந்தை கை குழந்தையை அணைத்த வண்ணமாக, அந்த குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அனைத்த வண்ணமாக தாயார் மரணம். அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் ஒரு தாய் தந்தையுடைய அந்தஸ்தில் இருந்து பார்க்க வேண்டும். எத்தனையோ இடங்கள்ல தாய்மார்கள் இல்லை, பிள்ளைகளுடைய 5 பிள்ளைகள் சென்று விட்டார்கள். ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, ஆனா அவருடைய தாய் தந்தை, பெரியம்மா பெரியத்தா, அவருடைய சின்னம்மா சின்ன எல்லாரும் மரணம், அவருடைய குழந்தைகள் மரணம். அப்ப ஒரு கொடூரமான துயரமான சூழ்நிலைகள். இன்னும் சொல்ல போனா இன்னும் சில இடங்களை மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலைகள்.
இன்னும் ஒரு சில பேருடைய பேட்டிகளை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் அதே ஜனாசாக்களில் உயிர் இல்லாமல் சென்றிருக்கலாமே, நாங்கள் மட்டும் ஏன் பிழைத்தோம்? எங்கள் குடும்பங்கள் இல்லை, நாங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் இல்லை, காலம் முழுக்க எதை நம்பினோமோ, எதை கட்டி எழுப்பினோமோ, இதுதான் வாழ்க்கை என்று தீர்மானித்தோமோ, அதெல்லாம் ஒரு சில நொடிகளில், ஒரு சில நிமிடங்களில் அதையெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் ஏறத்தாழ ஒரு நடந்திருக்கின்ற ஒரு கோரத்தினுடைய ஒரு சில உதாரணங்களை சொல்லி காண்பிக்கிறேன். இப்ப இந்த நேரத்துல அந்த 30ஆம் தேதி விடுகின்றது. 30 முதல் 30, 31, 1 இந்த 3 நாட்களில் அந்த இடத்திற்கு செல்லப்பட்ட உதவிகள், மனிதாபிமானம், மனித நேயம், பல மாநிலங்களிலிருந்து தன்னார்வலர்கள் தானாக வந்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட அமைப்புகள் களத்தில் நின்று வேலை செய்கிறார்கள். பல்வேறுபட்ட பொருளாதார உதவி, ஆம்புலன்ஸினுடைய உதவி, ஆம்புலன்ஸ் மட்டும் எடுத்தால் 100 ஆம்புலன்ஸ் மேலாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பத்தல, அப்பவும் பத்தல. எந்த சோர்ஸ் கொண்டு போனாலும் அது பத்தல. இந்தியாவினுடைய ராணுவம், துணை ராணுவம், பேரர் இயக்கங்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஆனாலும் சூழ்நிலைகளை அவர்களால் கையாள முடியவில்லை. இன்னுமே கூட நேற்று வரைக்கும் என்ன தகவல்னா, சூழ்நிலைகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியல. ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யுது. சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, எத்தனையோ காட்சிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆத்துல ஒருத்தர் அடிச்சுட்டு போறாரு, இன்னும் ஒரு நிமிஷம் ஆனா அவர் மரணம். அந்த ஒரே ஒருத்தர் அடிச்சுட்டு போறாரு, காப்பாத்துங்கன்னு அந்த மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு 5 நபர்கள் துணிச்சலாக அந்த வேகமான ஆற்றிற்குள்ளாக குதித்து தங்கள் உயிரை பணயம் வைத்து அந்த நபரை காப்பாற்றுகிறார்கள். எப்படிப்பட்ட காட்சிகள் இதெல்லாம்! எங்கு சாதி மதம் எங்கே சென்றது, அவங்களுடைய அடையாளங்கள் எங்கே சென்றது, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த சாதியை சேர்ந்தவர்கள், நீங்கள் ஏழையா பணக்காரனா, இங்க எதுவுமே கிடையாது. அதே போல பார்க்கின்ற நேரத்தில் ஒரே மழை, கடுமையான ஒரே ஒரு பெண்மணி ஒரே இடத்துல தனிச்சையா இருக்கிறாங்க. அந்த மலையில் ஏறி அந்த பெண்ணை மீட்கிறார்கள். மீட்க வேண்டும் என்ற நாம் மீட்க செல்கின்ற நாம் திரும்பி வருவோமா என்று தெரியாது. ஆனால் உயிரை பணையம் வைத்து இருக்கிறார்கள். என்ன சொல்ல போனா, அங்க இருக்கிறவங்க, அங்க சென்ற தன்னார்வலர்கள் தன்னுடைய உயிரை பணையாக வைத்து, அது மட்டும் இல்லாம சாப்பாடு இல்லாம, சில இடங்கள்ல பாக்குறோம் ஒரு பிரெட் பாக்கெட்டை பிரிச்சு 5 பேர் சாப்பிடுறாங்க, ஒரு வாழைப்பழத்தை பிரிச்சு அதுல 3 பேர் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டுட்டே வேலை செய்யறாங்க. என்ன சொல்ல போனா, அந்த ஆத்துக்குள்ள இறங்கி அந்த கயிறு கட்டி இழுக்கிறாங்க. அந்த கயிற்றுக்குள்ள நாம போயிடுவோமா, நாம் இருப்போமான்னு தெரியல, ஆனாலும் உயிரை மீட்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட உதவி, அதைத்தான் எத்தனையோ மக்களுடைய பொருளாதார உதவிகள், எத்தனையோ மக்களுடைய மனித நேயங்கள். என்ன சொல்ல போனா, அந்த ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குது, அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவர்கள் இரவு பகலாக, என்ன சொல்ல போனா 12 மணி நேரத்துக்கு மேலாக சாப்பிடாம தொடர்ந்து வண்டி ஓட்டுறாங்க. அவர்களுக்கு போகின்ற பாதையில் வண்டிகளை நிப்பாட்டி, என்னப்பா கொஞ்சம் சாப்பிடுன்னு கொடுக்கிற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, இந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இடுக்கில ஒரு பெண்மணி நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. நான் பால் சுரக்கக்கூடிய பெண்மணி, எந்த கை குழந்தைகள் எல்லாம் தாய்மார்கள் இல்லாமல் அனாதைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பால் கொடுக்க, என் தாய்ப்பாலை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று தாளாக முன் வந்திருக்கிறார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய நிகழ்வுகள். நீ எத்தனையோ நபர்கள் தன்னுடைய வண்டிகள் மூலமாக, திறமைகள் மூலமாக, அமைப்புகள் மூலமாக, பணம் மூலமாக எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ, வெறுமனே அரசாங்கத்தின் அதிகாரிகளால் மட்டும் இது போன்ற சூழ்நிலையை கையாள முடியாது. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டிய தருணங்கள். இது ஏதோ ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம், ஒரு படை, அவர்களால் அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து ஒரு சமுதாயத்தை நாம் மீண்டு கொண்டு வர வேண்டிய தருணங்கள். சகை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட மனிதனை, என்ன சொல்ல போனா ஸ்டைல் ஃபேஷன் ஒரு பெரிய கடை, கேரளா அடிக்கடி போறவங்க தெரியும், ஒரு பிரம்மாண்டமான துணி கடை, அது கொட்டரக்காரன் சொல்லி ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடையுடைய ஓனரு அவர் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு, வயநாடுடைய பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் வீட்டையும் உடைகளையும் உடைமைகளையும் இழந்து விட்டார்களோ அவர்கள் தாராளமாக அவர்களுக்கு இந்த ஆடைகளை கொண்டு போய் சேருங்கள். எந்த நோ காஸ்ட், எந்த விதமான பணம் கிடையாது. யாருக்கு என்ன ஆடை தேவைப்படுகின்றதோ தாராளமாக இந்த பகுதியில் இங்கு எடுத்து செல்லுங்கள் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார். சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, இவற்றை எல்லாம் சொல்லுவதை தாண்டி இவற்றுக்கு உண்மையிலே மனம் தேவை. முஸ்லிம் சகோதரர்களை பார்க்கிறோம், அதே இடத்திலேயே தொழுது கதறுகிறார்கள். அங்கு கதறக்கூடிய மக்கள் யாருக்காக துவா செய்கிறார்களோ இவர்களுடைய சகோதரர்கள் அல்ல, சகோதரிகள் அல்ல, குடும்பத்தார்கள் அல்ல, ஈமானிய ரோஷத்தினுடைய கவலையின் வெளிப்பாடு. அதே இடத்திலேயே துவா செய்து மீட்பு பணிக்கு மத்தியிலே, இடர்பாடுகளுக்கு மத்தியிலேயே தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கதறுகிறார்கள், யா அல்லாஹ் இந்த வயநாடு மக்களை காப்பாற்றுவாய் என்று துவா செய்கிறார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஈமானிய ரோஷம், அந்த ஈமானிய உணர்வு நமக்கு தந்திருக்கின்ற அந்த உணர்வை பார்க்கின்ற பொழுது அல்லாஹுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, பார்த்த காட்சிகளிலேயே மிக ஆக ஒரு மனதை ஒரு குலைக்கக்கூடிய காட்சி என்ன தெரியுமா? நிறைய பேர் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டினுடைய ஒரு பகுதி, அங்க வீடு இல்லை, அங்க வீடும் இல்லை, அந்த வீட்டில் வாழ்ந்த எஜமானர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் இரவோடு இரவாக அடிச்சு விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் மரணம்.
அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு நாய் 2 நாளாக மீட்கிறாங்க. 2 நாளா கூப்பிடுறாங்க அந்த நாயை. எதையும் சாப்பிடவும் மறுக்கிறது, அந்த இடத்தை விட்டும் நல்ல ஒரு இடத்திற்கு வரவும் மறுக்கின்றது. அதே இடத்துல நிற்குது. தன் எஜமானர்களை நாடி அவர்கள் வருவார்கள் என்று அந்த நாய் நிற்கிறது. அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி விசுவாசம் கூட இந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்ற நம்முடைய தருணங்களில், நம்முடைய வாழ்க்கை வட்டாரங்களில் சில இடங்கள் அது இல்லை என்ற வருத்தங்கள் தான் நமக்கு தென்படுகிறது. ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய பாசம், தன்னுடைய குடும்பத்தால் எஜமானர்களை தேடி இருக்கின்ற பாசம். சகை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே, ஒரே ஒரு சம்பவம் தான், ஒரே ஒரு அபாயகரமான கோர நிகழ்வு தான் ஆயிரக்கணக்கான படிப்படிகள் நமக்கு முன்னால் விட்டு சென்றிருக்கிறது. சகை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே, எனவே ஒரு ஈமானிய உள்ளம் படைத்த ஒரு ஆணோ பெண்ணோ இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இது வெறுமனை சம்பவங்களாக எடுத்து செல்ல முடியாது. அப்படி இஸ்லாம் நமக்கு அந்த விஷயத்தை சொல்லவே கிடையாது. என்ன சொல்ல போனா, இதுல ஒரு சில பகுதிகளை நாம ரொம்ப தெளிவான முறையில நமக்குள்ள உருவாக்கிக்கணும். ஒரு சில உணர்வுகளை உருவாக்கிக் கொள்வதற்கு சரியான தருணம். அதுல பிரதானமான ஒரு உணர்வு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நபர்களும் விளங்கிக் கொள்ளணும், இயற்கைக்கு எதிராக நாம் எப்பொழுதுமே செயல்படக்கூடாது. இயற்கையை நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது. காடுகளை காடுகளாக விட வேண்டும், மலைகளை மலைகளாக விட வேண்டும். பாதி தண்ணீர் ஓடுகின்ற தண்ணீர் ஊற்றி அது வெளியேறக்கூடிய பாதைகள் ஓடைகளாக இருக்கலாம், கணவாயாக இருக்கலாம். இது போன்ற இடங்களை கணவாயாக விட வேண்டும். அப்ப என்ன இங்க பிரச்சனைன்னா, மலைகளுக்கும் காடுகளுக்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் எதிராக சில நேரங்களில் சில மனித அரக்கர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை அழித்து அதையும் பணமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இயற்கை தனக்கான சுதந்திரத்தை இதன் மூலமாக பெற்றுக் கொள்கிறது. சமீபத்துல ஒரு ரிப்போர்ட் நேற்று படிக்கின்ற பொழுது சொல்றாங்க, வயநாடினுடைய பல பகுதிகள், உதாரணம் அடித்து செல்லப்பட்ட சில கிராமங்கள், அது முழுக்க இயற்கைக்கு எதிராக, அங்க பில்டிங் கட்டுறதுக்கே தகுதி இல்லை, வாழ்வதற்கே தகுதி இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்துல கூட பணம் வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்து அங்க வாழ்வாதாரத்தை அமைத்து வாழ்வது என்பது இது அல்லாஹ்வுடைய இயற்கைக்கு எதிரான ஒரு போராட்டம். இது நிச்சயமாக ஒருபொழுதும் வெற்றி அடைய முடியாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சென்னை சொல்கின்ற பாடம், வயநாடு சொல்கின்ற பாடம், இயற்கையை அழித்து உங்கள் வாழ்வை நீங்கள், உங்கள் பேராசையை நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ள நினைத்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த இயற்கை உங்களை அழித்து அதற்கான இடத்தை நிச்சயமாக நிறுத்திக் கொள்ளும். இப்ப பாருங்க, அந்த 3 கிராமங்கள் ஏறத்தாழ முழுக்க கணவாயாக மாற்றப்பட்டு விட்டது, ஓடைகளாக மாற்றப்பட்டு விட்டது. ஏன்? அதன் இயற்கை அதுதான். நீங்கள் இயற்கையை அழித்து உங்கள் செயற்கையை உங்களால் நிலைநிறுத்த முடியாது என்ற இந்த உணர்வை நாம் ஒவ்வொருத்தரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மரங்களை வளர்க்க வேண்டும், நம்முடைய மலைகளை பாதுகாக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட குற்றங்களுக்கு நாம் ஒரு காலத்திலும் துணை போகக்கூடாது. ஒன்று. மற்றொன்று முக்கியமான உணர்வு என்னன்னா, நம்முடைய உள்ளங்கள் பதைக்கிறதெல்லாம் உண்மைதான். அதை தாண்டி குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மருந்து ஒன்றை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரத்துர் ரஹ்மானிலே, குல்லு மன் அலைஹா ஃபான், அடியானே, உலகத்தில் எதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறாயோ, இதுதான் உன் வாழ்வு என்று எதை நீ தீர்மானித்து வைத்திருக்கிறாயோ, அவையெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முழுமையாக அழிந்து போகும். இந்த வயநாடுல ஏற்பட்டது ஒரு நாள் முழு உலகத்திலும் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் கியாமத்தினுடைய சமீபத்திலே குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இது ஆங்காங்கே நடக்கும். இது இங்க மட்டும் நடக்கல. இதே 3 நாட்கள்ல மேகாலயால, மகாராஷ்டிரால, கர்நாடகால பல்வேறுபட்ட இடங்களில் மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கியாமத்துடைய சமீபம் அப்படித்தான் இருக்கும். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக், அடியாரே உன் மனதை உறுதிப்படுத்திக் கொள். கியாமத்துடைய சமீபம் ஒவ்வொன்றாக அல்லாஹ் எதை நீ பிரம்மாண்டமாக நினைத்தாயோ அல்லாஹ் அதை கண்ணுக்கு முன்பாக அழித்து காட்டுவான். உன்னுடைய மலைகளை, கட்டிடங்களை, நீ உருவாக்கி வைத்திருக்கின்ற இப்ப பிரம்மாண்டமான விஷயங்களை அல்லாஹ்வை தாண்டி எல்லாம் அழிஞ்சு போகும். எனவே இந்த உணர்வை ஈமானிய உள்ளங்கள் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சகை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே, நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு மற்ற உணர்வு என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடக்குது 3 நாளாக வயநாடுடைய பகுதிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இன்னமுமே கூட கயிறை வச்சு நம்ம எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரை அந்த புறத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன வேலை பண்ணி ஒருத்தரை காப்பாத்தினியோ அதே கயிறுகள் மூலமாக இருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் வந்த பிறகும் தரையிறங்க முடியாத சூழ்நிலை. அப்ப என்ன விளங்குதுன்னா, சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வான், சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். நீ எப்படிப்பட்ட ஆயுதங்களை, எப்படிப்பட்ட விதமான நீ டிஜிட்டல் உன்னுடைய தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கூட அல்லாஹுடைய அரசாட்சிக்கு முன்பாக அவையெல்லாம் ஒரு துளி கூட சமம் கிடையாது. இன்னைக்கு இந்தியா முழுக்க மஷூரா பண்றான், ஆலோசனை கூட்டம் நடத்தலாம், என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு கிராமத்துக்குள்ள போக முடியல. ஆனா தொழில்நுட்பத்துல நீ மிகப்பெரிய நாடுன்னு சொல்ற. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், சுப்ஹானல்லாஹ்,
அல்லாஹ் பரிசுத்தமானவன், அம்மா யுஷ்ரிகூன், அல்லாஹ்வுக்கு நிகராக நீ எதையெல்லாம் இணை கற்பிக்கிறாயோ அதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் எப்பொழுதும் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய படைகளுக்கு முன்பாக, அல்லாஹ்வுடைய செயல்களுக்கு முன்பாக உன்னுடைய தொழில் வளர்ந்த நுட்பம், உன்னுடைய தொழில்நுட்பம் இன்னும் 100 ஆண்டு ஆகலாம், இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும், நீ எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் அல்லாஹுடைய படைப்புகளுக்கு முன்பாக, படைகளுக்கு முன்பாக உன்னுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒரு குப்பைக்கு சமமானது. எனவே நாம் விளங்க வேண்டியது, எல்லா தொழில்நுட்பங்களை விட எங்களை படைத்து ஆளக்கூடிய அரசாட்சியான அல்லாஹ் மிக உயர்ந்தவனாக இருக்கிறான். சகை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே. குர்ஆன் அல்லாஹ் ஒரு ஆயத்துல கேட்பான், சூரா வாக்கியால. இந்த தருணத்தில் அந்த ஆயத்து எல்லாருடைய மனதிலும் வந்து போக வேண்டிய ஒரு வசனம். அமின்தும் மன்ஃபிஸ்ஸமா, சூரா வாக்கியா இல்ல, சூரத்துல் முல்க்ல, அம் அமின்தும் மன்ஃபிஸ்ஸமா ஐ யக்ஸிஃப பிக்குமுல் அர்ல் ஃபஇதா ஹிய தமூர். அல்லாஹ் கேட்கிறான், அம் அமின்தும், இன்னும் ரொம்ப நிம்மதியா இருக்கீங்களா? மன்ஃபிஸ்ஸமா, வானத்திலே இருக்கக்கூடிய ரப் ரஹ்மான் அந்த அல்லாஹ் ஐ யக்ஸிஃப பிக்குமுல் அர்ல், உங்களை பூமியோடு புதையுண்டு செய்ய வைத்து விடுவான். அந்த நேரத்திலே அது கலங்கி போய்விடும் பூமி. அந்த அளவிற்கு அல்லாஹ் வல்லமை படைத்தவன் என்பதை மறந்து பாவங்களை செய்து நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்களா? எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு அனாச்சாரங்கள், திருமணத்திற்கு மாற்றமான, இயற்கைக்கு மாற்றமான சட்டங்கள், திருமணத்திற்கு மாற்றமான கலாச்சாரங்கள், திருமணம் என்ற பார்வையில் நடக்கக்கூடிய கலாச்சாரங்கள், மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுவது, அல்லாஹை கோபப்படுத்துவது, மார்க்க சட்டங்களை உடைப்பது, வீண்விரயம் செய்வது, எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹை நாம் கோபப்படுத்திக் கொண்டது. அப்ப அல்லாஹ் கேட்கிற வார்த்தை என்னன்னா, இவ்வளவு செய்யறியே, உன்னை ஒரே ஒரு இரவிலே, ஒரு நொடியிலே உன்னை பூமிக்குள்ளாக புதைத்து விட முடியும் என்பதை நீ அதை பார்த்து நீ பயப்படாம நிம்மதி இருக்கிற அல்லாஹ் கேட்கிறான். யோசித்து பாருங்க, 29 நைட்டு தூங்கின யாராவது யோசித்திருப்பார்களா? ஒருவரா யோசித்திருப்பார்களா? அந்த 10,000க்கு பேர் மட்ட மக்களிலே நாளை 30 காலை நாம் இருக்க மாட்டோம், பூமிக்கு உள்ளே சென்று விடுவோம் என்பதை யோசித்திருப்பார்களா? இதே போலத்தான் அல்லாஹ் இதே நிகழ்வுகளை உலகம் முழுக்க நடத்தாட்டோடு சக்தி பெற்றவன். எனவே ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுங்கள். நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அடிபணிய வேண்டும், கதறி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். உலகத்தில் ஏற்படக்கூடிய ஃபஸாது, குழப்பங்கள், ஏற்படக்கூடிய அழிவுகள், பேரிடர்கள், சுனாமிகள், இது எல்லாவற்றிற்கும் காரணம் மனிதன் தன் கரங்களின் மூலமாக உருவாக்கி கொன்ற அந்த வினையின் காரணமாகத்தான் குர்ஆன் பேசுகிறது. சகைப்பொருத்தான் அல்லாஹ் முடியார்கள். எனவே இந்த நேரத்திலே நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்கு தௌபா செய்யணுங்கிறது ஒண்ணு. நம்மளை யோசிச்சு பாருங்க, நாம என்ன பாவம் செய்யாமையா இருக்கிறோம்? நாம எவ்வளவு ஹராமான வேலைகள், நம்மிடத்தில் எவ்வளவு பலகீனமான எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு வீண் விரயங்கள், எவ்வளவு ஆபாசங்கள், எவ்வளவு கேலி கூத்துகள், எவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்கள், ஏழை எளிய மக்களின் வாழ்வையை துடைத்து விட்டு இங்க ஒரு கூட்டம் செல்வந்தர்கள் மட்டுமே பணத்தை சீரழிக்கின்ற எத்தனை சூழ்நிலைகள் யோசிச்சு பாருங்க. அங்க பிடிச்ச அல்லாஹ் நம்மளை இங்க பிடிக்க முடியாதா? குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், ஒரு கூட்டத்தை நாம் தண்டிப்பது, ஒரு கூட்டத்தை கடுமையான சோதனைக்கு உள்ளாக நாம் ஆக்குவோம். எதற்காக என்று சொன்னால், அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் படிப்பனை பெற வேண்டும். நீ பார்த்துட்டு செய்தியா கடந்த போயிடுவ, பிரே ஃபார் வயநாடு போட்டுட்டு போயிருவ, உன் வாழ்க்கையில் மாற்றம் வராது, உன் தொழுகையில் முன்னேற்றம் வராது, தொழுகையின் பேணுதல் வராது, உன் ஹராமான வேலைகள் குறையாது, அல்லாஹ்வுக்கு எதிரான வேலைகள் குறையாது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்காது, மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வை கோபப்படுத்திக் கொண்டு இருப்பேன் என்று சொன்னால், வரக்கூடிய சோதனையும் கோபமும் தண்டனையும் அது உனக்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை பாதிக்கும். எனவே அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற நாம முதல்ல அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து நம்மள மன்னிப்பு கேட்கணும். யா ரஹ்மான் ஹுவல்லாஹுல் லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மான். அவன் ரஹ்மானாக இருப்பதால் தான் நாம் இன்னும் இந்த உலகத்தில் மீதமாக இருக்கிறோம். மிகுந்த இரக்கமுடையவனாக இருப்பதால் தான் நம்முடைய வாழ்வு இன்னும் மீதமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும். அவன் கொடுத்த வாழ்வு, அவன் கொடுத்த வாழ்க்கை, அவன் கொடுத்த உலகம், அவன் கொடுத்த நியாமத், அவன் கொடுத்த உடம்பு, அவன் கொடுத்த ஆரோக்கியம், அவன் கொடுத்த ஈமான், அவன் கொடுத்த குடும்பங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவனுக்கு எதிராக வேலை செஞ்சோம் என்று சொன்னா, அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பிடி கடுமையாக இருக்கும். இன்ன ரப்பக லஷதீதுல் இகாப். அல்லாஹ் பிடிக்கிற வரைக்கும் தான் ரஹ்மான். அல்லாஹ் ஒருவனை பிடிக்க முடிவு செய்து விட்டால் அவனுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும். சகை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே. அதே போல நாம் யோசிக்க வேண்டிய உணர்வு என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய சாதி மதங்கள், நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை தாண்டி
நமக்கு மத்தியில் மனிதம் என்ற உணர்வை நாம் வளர்க்க வேண்டும். என்ன சொன்னால் மனிதம் ஒன்றே தீர்வு என்பதுதான் இன்று நாம் பார்க்கின்ற காட்சிகள். அங்க இருக்கின்ற மக்கள் முஸ்லீம்களா அல்லது முஸ்லீம் இல்லாத மக்களா, மாற்றும சகோதரர்களா, அல்லது அவர்கள் பணக்காரர்களா ஏழைகளா, எதுவுமே தெரியாது. என்ன சாதி என்ன மதம் எதுவுமே தெரியாது. ஏனென்றால் ஆபத்துகள் வருகின்ற பொழுது நம்மை பாதுகாப்பது அவைகள் அல்ல, மனிதம் என்ற உணர்வு, நம்மிடம் இருக்கக்கூடிய இரக்க உணர்வு தான் மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுஹிம். பெருமானார் ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒரு முஃமின் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் இரக்கம் காட்டுவதிலே, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலே அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் கல் ஜஸத், ஒரு உடலை போன்று. உடலில் ஒரு உறுப்புக்கு பிரச்சனை என்றால் மற்ற உறுப்புகள் உதவி செய்வதை போல உலகத்தினுடைய சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சனை என்றால் இவன் அதை பார்த்து கொண்டு சாதாரணமாக இருக்க மாட்டான். தன்னால் முடிந்த உதவிகளை பொருளாதார ரீதியாக எத்தனையோ களப்பணி ரீதியாக நாம் பார்க்கிறோம். ஏதோ 2-3 நாள் அங்க பார்க்கிறோம். சில பேர் தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய திறமைகள் எல்லாவற்றையும் கொடுத்து எந்த காசுடைய பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல், பலனை எதிர்பார்க்காமல் பல அமைப்புகள், என்ன சொல்ல போனா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளும் கூட அங்கு சென்று தன்னுடைய உதவி செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு மனிதன் என்ற அந்த மனித நேயம்தான் மிக முக்கியமான பண்பாக இருக்கின்றது. எனவே அடுத்த சமுதாயத்திற்கு நாம் அந்த மனித நேயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். உதவி செய்கின்ற விஷயத்திலே அவன் எந்த சாதி, எந்த ரத்தம், எந்த மதம் என்பதை பார்க்காமல் உதவக்கூடிய மனப்பான்மை நாம் உருவாக்கி தர வேண்டும். சொங்கை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே. இதே தருணத்திலே இன்னொரு ஒரே ஒரு செய்தியை நாம் யோசிச்சு பார்க்கணும். வயநாடு ஒரு 3 நாள் மிக சோதனையான காலகட்டம். ஒரு 300-400 பேர் மரணிச்சிருக்கிறாங்க, ஒரு 1000 பேர்த்த காணா. இந்த நிகழ்வுகளுக்கு நாம் அழுகின்றோம், வருத்தப்படுகின்றோம், ப்ரே ஃபார் வயநாடுன்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். மனித உரிமை மேல் எல்லாம் அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறார்கள். இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான இராணுவத்தினுடைய ஒரு பகுதிகள் அங்க இருக்கிறார்கள், எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப நம்முடைய இங்க ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்னன்னா, நேற்றோடு சேர்த்து நேற்று முடிகின்ற வேளையில் காசாவிலே தொடங்கப்பட்ட போருடைய நாள் 300வது நாள். இஸ்ரேல் பலஸ்தீன் மீது போர் தொடங்கி நேற்றோடு 300வது நாள். இங்க 3 நாளுக்கு நம்ம தாங்க முடியல. 300 நாட்கள் குண்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. 300 நாட்களாக குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க டிஆர்டி வேர்ல்டு நியூஸ் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயங்களை, டேட்டாவை சராசரியாக கசாவினுடைய 110% பாப்புலேஷன் முழுமையா கொல்லப்பட்டுட்டாங்க. 1 கோடி பேர்னா 10 லட்சம் முடிஞ்சிருச்சு. 10 லட்சம் பேர்னா 1 கோடி மக்கள் முடிஞ்சுட்டாங்க. நீ 3 நாள் அதிர்வலை தாங்கல. கசாவினுடைய இடத்தில் 300 நாட்கள் தொடர்ந்து போர். எந்த ஐக்கிய நாடுகள், ஐநாவுடைய சபை கண்டனம் தெரிவிக்கல, எந்த முயற்சியுமே பண்ணல. எங்கே போனார்கள்? உங்களுடைய மனித உரிமை மேல் எங்கே போனார்கள்? கோழைகள், வெக்கங்கட்ட எலும்புகளை கவுகின்ற நாய்கள், இவர்கள் எல்லாம் எங்கப்பா போனீங்க? உக்ரைன்ல 2 குண்டு தூக்கி போட்டா நீ முன்னாடி நிக்கிற. மனித உரிமை மீறல், காப்பாற்றணும், மனிதத்துக்கு எதிரான செயல்பாடு. எங்கேயாவது ஒரு நாட்டுல குண்டு போட்டா ISIS நீ முன்னால நிக்கிற. ஒரு சமுதாயம் இனப்படுகொலை நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் நேற்று 300வது நாள். நம்முடைய கவலை எங்கே? அதற்காக நம்முடைய குரல்கள் எங்கே? அதுக்காக நாம் செய்த துவாக்கள் எங்கே? அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு சராசரியா 131 நபரை இறக்கிறாங்க. ஒவ்வொரு வக்துக்கும் ஜனாசாக்கள் 10, 15, 20 ஜனாசாக்கள் ஃபர்ல தொழுத பின்னால் தொழுகிறாங்க. ஒரு அறிஞர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் ஃபர்ல தொழுவதற்கு பிறகு சுன்னத் தொழுகிறீர்கள், நாங்கெல்லாம் எங்கள் நாட்டிலே ஃபர்லுக்கு பின்னால் ஜனாசாவை தொழுது கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வக்துக்கு பின்னால இதை பற்றி உண்டான கவலை முழு உலகத்தில் எங்க இருக்குது? வயநாட்டுல பிரச்சனை, ஜோ பைடன் அங்கிருந்து இது கொடுக்கிற இரங்கல் தெரிவிக்கிறாரு, நல்லதுதான். ஆனா அதே இரங்கல், அதே இறக்க பார்வை, அதே சமத்துவம், அதே மனிதநேயம் பலஸ்தீன் மக்களுக்கு மட்டும் எங்கே போனது? 131 பேர் ஒரு நாள் சராசரி இறக்குறாங்க. கசாவினுடைய பகுதியில் ஏறத்தாழ 72% வீடுகள் முழுக்க அடியோடு அழிக்கப்பட்டு விட்டது. ஏங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன பாடுபடும் தெரியுதா இல்லையா? நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளார ஏதாவது சொல்லுவாங்க, வீடு கட்டிப்பால் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வீடு கட்டுறது நம்ம அவ்வளவு லைஃப்ல ட்ரீமுங்க. அது அவ்வளவு வீடு கட்டுறதுக்கு நாம் அவ்வளவு கஷ்டப்படுறோம். கசாவினுடைய பகுதியில் 72% வீடுகள் டெஸ்ட்ராய்டு, முழுக்க இடித்து நாசமாக்கப்பட்டு விட்டது குண்டுகள் மூலமாக, ஏவுகணைகள் மூலமாக. அடுத்த ஒரு செய்தி என்னன்னா,
2.15 மில்லியன் 2.25 மில்லியன் மக்கள் அன்றாட வாழ்வாதாரம், அன்றாட ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாத லிஸ்ட்ல இருக்கிறாங்க. நம்ம 7 ஊருக்கு 10 பேர் பேசுறோம். 2.25 மில்லியன் பலஸ்தீன்ல மட்டும், வேற நாடுகள்ல இல்ல, பலஸ்தீன்ல மட்டும் செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், நல்ல நிலைமையில் வாழ்ந்தவர்கள் 2.25 மில்லியன் மக்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை அவனால சரியா சாப்பிட முடியாத சூழ்நிலை. இன்னும் ஒரு சில இடங்கள்ல சில 1000 மக்களுக்கு ஒரு நாள்லாம் சாப்பாடு கிடையாது. கிடைச்சா சாப்பாடு, வாரத்துல ஒரு நாள், 4 நாள்ல ஒரு நாள் சாப்பாடு கிடைச்சா வாழலாம், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா இந்த 300 நாள்ல மட்டும் அரசாங்க கணக்குப்படி 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 15,000 குழந்தைகள் அப்படின்னா 15 வயசு கீழே 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். எங்க ஒரு இடத்துல ஒரு 5 குழந்தைகள் கொல்லப்பட்டுட்டாங்க. அதுக்கு இவனுங்க என்ன பேச்சு பேசினானுங்க? இங்க இந்த எண்ணிக்கை கூட யாரும் பேசுவது கிடையாது. பேசினா பயம், புடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க, உள்ள கொண்டு போய் வைக்கிட்டுங்க. இதை பேசுவதற்கு கூட இங்க பிரச்சனை தான். 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். 17,000 குழந்தைகள் விடுதிகளில் அனாதைகளாக இருக்கிறார்கள். என்னுடைய தாய் தந்தை இல்லை. அனாதைனா என்ன? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, யாரோ சோறு போட்டா சாப்பிடுவாங்க, கண்காணித்துக்குள்ள ஆள் கிடையாது. அங்க என்ன சொல்லுவாங்க, நிர்வாகமே சரியாக இல்லை, அங்க அதை பராமரிப்பதற்கு ஏற்பாடுகள் இல்லை. 17,000 குழந்தைகள் இருக்கிறார்கள். 4,000 குழந்தைகள், இந்த 72% வீடுகள் இடிஞ்சு போச்சு இல்ல, அந்த இடுபாடுகளுக்கு மத்தியிலே சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த நாடு உதவி செய்யக்கூடாது. சட்டம் எப்படி? எந்த நாடு உதவி செய்யக்கூடாது. சங்கை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே, இதெல்லாம் ஏதோ கதைகளாக அல்ல, இவைகளை கதைகளாக நாம் கடந்து செல்லவும் கூடாது. இப்ப இந்த 3 நாளுடைய சம்பவத்தை நம்மளால தாங்க முடியல. ஆனால் கஸாவினுடைய பலஸ்தீன் மக்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு நோக்கம் தான், 2 நோக்கம். ஒண்ணு, அவர்கள் முஸ்லீம் என்பதால். 2வது, பைத்துல் மக்தஸை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடைசி பிள்ளைகள் வரை அழிக்கப்பட்டாலும் பைத்துல் மக்தஸை நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்ற அந்த இலக்கின் காரணமாகத்தான். சகை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே. எனவே உலகத்தில் எங்கேயோ நடக்கின்றது என்று நீங்கள் தள்ளி வைத்துவிட்டு அந்த இடத்திற்கு உங்கள் ஆறுதலையும் இரக்கத்தையும் உங்கள் துஆவையும் உங்கள் கவலையும் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் கண்ணுக்கு முன்பாகவே உங்கள் அருகாமை பகுதிகளை இதே போல கடுமையான சோதனை நிகழ்த்தி காட்டுவான். அப்ப நீ உலகத்துல எங்கேயோ அடிக்கப்படுற ஒரு சகோதர சகோதரிக்கு நீ உதவி செய்யல, துவா செய்யல, அதற்கான எதிர்ப்பு குரலை கொடுக்கல அப்படின்னா உன் அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் இதே போல சோதனைகளை உன் கண்களுக்கு முன்பு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இது அல்லாஹுடைய முக்கியமான சுன்னத்துகள் ஒன்று. சகை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே. எனவே நாம் இந்த தருணங்களில் இந்த சொன்ன எல்லா உணர்வுகளையும் நாம் உருவாக்கி கொண்டு மனதை நாம் தயார்படுத்தி கொண்டு இது போன்ற நாம் இந்த வயநாடுக்காக நாம் இந்த உணர்வுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி 2 விதமான உதவி செய்யணும். ஒண்ணு, நாம் செய்யக்கூடிய நேரடியான உதவி அல்லது மறைமுகமான உதவி. நேரடியான உதவி என்ன? நேர களத்துக்கு போயிடணும், வண்டி எடுத்து நேரம் அங்க போய் இருக்கிற மக்கள் மாதிரி நாம இருந்து அவர்களை காப்பாற்றி ஆறுதல் சொல்லி தேவையான பொருள் அரேஞ்ச் பண்றது டைரக்டான உதவி. நிறைய பேர் பார்க்கிறோம், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள், ஊட்டி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் இஸ்லாம் அமைப்புகள் முழுக்க சென்று விட்டார்கள். இது டைரக்டா. அல்ல இன்டைரக்டா என்ன செய்யணும்? அங்க உதவி செய்யக்கூடிய மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய மக்களுக்கும் அவர்கள் சேதங்களை சரிகட்டும் விதமாக நாம் நம்முடைய பொருளாதார உதவி செய்ய வேண்டும். கண்டிப்பா செய்யணும். அல்லாஹு ஃபீ அவ்னில் அப்த் மா கானல் அப்து ஃபீ அவ்னி அஹி. பெருமானார் சொன்ன வார்த்தை, ஒரு அடியான் தன் சகோதரனுக்காக அவனுக்கு இவன் உதவி செய்யும் காலமெல்லாம் இந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் இன்று அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக ஜாதி மதத்தை கடந்து உங்கள் பொருளாதாரத்தை உங்களால் முடிந்ததை செலவு செய்தால் நீங்கள் நாளை கஷ்டப்படுகின்ற அந்த தருணங்களில், சோதனையான தருணங்களில் நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு 10ஆக கொடுத்து உங்கள் சோதனை அல்லாஹ் சரி செய்வான். இது உதவியில ஒன்று. 2வது உதவி என்னன்னா, ஒவ்வொரு வக்துக்கு பின்னால எல்லாராலும் செய்யக்கூடிய உதவிதான் துவா செய்ய வேண்டும். தஹஜ்ஜத் தொழுகைக்கு பின்னால், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால், முடிந்தால் நோன்பு வைத்து கூட எந்த தருணத்தில் எல்லாம் அல்லாஹ்வை கையேந்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வயநாடு தேசத்தினுடைய மக்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சகை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே. எனவே மார்க்கம் சொல்லுவதை போல உன் கண்ணுக்கு முன்பாக நடக்கின்ற சோதனைகள், சம்பவங்களை வெறுமனே செய்தியாக மட்டும் கடந்து விடாது.
செய்தியாக அல்லாமல் படிப்பனை எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் உன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீ செய்தால் மட்டுமே அன்தல் முஃமின், நீ முஃமினாக கருதப்படுகிறாய் என்பதை மனதில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வாழ்கின்ற காலம் எல்லாம் சலாமத்தான ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்கி தருவானாக. திடீர் மரணங்கள், ஆபத்தான மரணங்கள், கடும் சோதனையான மரணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய முழுமையான கோபப்பாறை விட்டும் அல்லாஹ் நம்முடைய மஹல்லாக்களையும் நம்முடைய ஒட்டுமொத்தமான முஸ்லிம் சமுதாயத்தையும் முழு உலகத்தினுடைய பிரபஞ்ச மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல் அல்லாஹுடைய முழுமையான ரஹ்மத், அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய முழுமையான உதவியை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு லேசாக்கி தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கி நசீபாக்குவானாக. மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹை சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மரணத்தை லேசாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.